வார்த்தையை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவருடைய ஒரு காரியம், அதை நான் கடைசியில் நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இந்த உலகத்தை ஆண்டவர் அழகா படைச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை யாருக்காக படைச்சார்? அவருக்கு பரலோகத்தில் உலாவுவதற்கு இடம் இல்லை, கொஞ்சம் பூமியில் கொஞ்சம் நான் உலாவணும், அதுக்காக இந்த உலகத்தை படைச்சாரா? இல்லவே இல்லை. இந்த உலகத்தை படைத்தது ஒரே ஒரு நோக்கம், நம்மளை ஆசீர்வாதமாய் வைப்பதற்காக. கரங்களை உயர்த்தி. அப்போ இந்த நம்மளை வெறுமையை கொண்டு வந்து விட்டு நீயே எல்லாத்தையும் உருவாக்குப்பா, எல்லாவற்றையும் நீயே செய்ய இந்த ஆண்டவர் சொல்லல, எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு கர்த்தர் நம்மளை உருவாக்க ஆரம்பிச்சார். நாளே மனுஷனை உருவாக்கிறல, என்னென்ன செய்யணுமோ சூரியன், சந்திரன், மலைகள், குன்றுகள், ஆறுகள் எல்லாம் தனித்தனியாக பிரித்து அழகுபடுத்தி நல்ல பூண்டுகளை வளர வைத்து நல்ல மரஞ்செடி எல்லாவற்றையும் வளர வைத்து கடைசியாக தான் யாரை உருவாக்குறாரு? மனுஷனையும் மனுஷையும் உருவாக்குறார். ஆமென். எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வைத்து இவைகளை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல வீட்டை கட்டி கொடுத்து பாருங்களேன், நமக்கு நல்ல ஒரு காரை கொண்டு வந்து கொடுத்து ஓட்டுங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு நல்ல காரை கொடுத்து டேங்கை ஃபில் பண்ணி டோல்கேட்டுக்கு பணம் கொடுத்து போயிட்டு வாங்க ராஜா மாதிரி அப்படி நான் சிரிச்சுக்கிட்டே வரேன் காருக்குள்ள. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லையில பொறாம கைத்தட்ட மாட்டேன்னு தெரியும், உங்களுக்கு மட்டும் எல்லாம் கொடுக்காங்க பாஸ்டர். அல்லேலூயா. ஆமென். அப்போ அப்படியே ஒரே சந்தோஷம்தான். ஆமென். அப்போ அதே மாதிரி உனக்கு நல்ல ஒரு வீட்டை கட்டி கொடுத்து சூப்பராக எல்லா ஒர்க்குமே முடிச்சு காம்பவுண்டு சோறு வரைக்கும் போட்டு அதுக்கு முன்னாடி செடியே வச்சு விட்டு நல்லா அழகுபடுத்தி எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு உனக்கு எல்லாம் பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்து சாவியை கையில் கொடுத்து நமக்கு எப்படி இருக்கும்? ஜெகஜோதியா இருக்குமா? அழகா. ஹல்லேலூயா. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். உண்மையா இல்லையா? தரமாட்டார் நினைக்கிறீங்களோ? நான் ஒரு நாள் சாட்சி சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, இந்த மாதிரி தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை அந்த அளவுக்கு உருவாக்குனார். ஆமென். தோட்டத்தெல்லாம் உருவாக்கி நம்மளா இருந்தா ஆண்டவரே இவ்வளோ தோட்டத்துக்கு நான் இங்கிருந்து தண்ணி ஊற்றுவேன்னு கேட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் எப்போ அப்பெல்லாம் வேண்டான்னு சொல்லி தான் உள்ள ஆறே வச்சாராம். ஆமென். அது பாட்டுக்கு ஓடுது, அழகழகான நதி, நல்ல ஆகாரங்கள், எந்த மரத்துலையும் கனி இல்லாத மரமே கிடையாது. ஆமென். எல்லா மரத்துலையும் கனிகள் நிறைந்த ஒரு மரம். ஹல்லேலூயா. அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமா இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர். ஆமென். ஒரு பொருளை கொடுக்கும்போது தான் சிலருக்கு அன்பே தெரியும், கொடுக்காம இருக்கிறவன்ட்ட அன்பு தெரியாது. நீங்க அன்பா நேசிக்கிறவன்ட்ட கொடுக்காம இது இருக்க முடியுமா? ஆமென். நேசிக்கிறவன்ட்ட எதையாவது ஒன்று கொடுக்க தோணும். ஹல்லேலூயா. அப்போ அப்படி ஆண்டவர் மனிதர்களை நேசித்ததுனால அழகான உலகத்தையே கையில் கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. மிருகத்தை எல்லாம் கர்த்தர் படைச்சுக்கிட்டு எல்லாவற்றையும் கூட்டிட்டு வர்றாராம். யார்கிட்ட கொடுத்து? ஆதாம் கிட்ட கொடுத்து இவைகளுக்கு இவன் என்ன பேரிடுவானோ என்று சொல்லி பார்க்கும்படி கடந்து வந்தார். ஆமென். நம்மளா இருந்தா ஆதாம், ஆண்டவர் நினைச்சே உனக்கு ஒன்றும் இப்போதான் வந்திருக்கிற, நீ உனக்கு உலகம் வேற தெரியாது, நான் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு இருப்பார் ஆண்டவர். ஆனால் மனுஷன் அப்படி செஞ்சிருப்பான். ஆண்டவர் அவன் என்ன செய்யறான், இவன் இதுக்கு என்னென்ன பேரிட்டு பார்க்கறான்னு சொல்லி அழகு பார்க்கும்படி கர்த்தர் வந்தாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இதுல எது தெரியுதுன்னா ஆண்டவருடைய அன்பு தெரிகிறது. அதே மனுஷன் பாவம் செய்யும் பொழுது, கவனிக்கிறீங்களா, அதே மனுஷன் கீழ்ப்படியாமல் போகும்போது, எங்கேயோ லிங்க் ஆகிற மாதிரி இருக்கா? ஆமென். கவனிங்க, தீர்க்க தரிசனமான வார்த்தை. சாஃப்டா வந்தாலும் இன்னைக்கு அது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. ஆமென். அப்போ அதே மனுஷன் மனுஷி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அவர்கள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது ஆண்டவர் பாரபட்சம் பார்க்காம என்ன பண்ணினாரு? பக்கத்துல பார்த்து சொல்லு, அவர் பாசத்தையும் காட்டுவாரு, பாரபட்சமும் பார்க்க மாட்டாரு. ஆமென். அப்படியே தூக்கிட்டு கொண்டு வந்து வெளியே விட்டு அதுக்கப்புறம் அவன் தேடி பார்க்கறான், ஏதேன காணோம், கண்ணு தெரியல, விட்டுட்டு பார்க்குற இங்க இருந்தாலும் வந்து அவன் சுத்தி சுத்தி பார்த்துருப்பான், அடுத்தது எங்க இருக்கு ஏதேன் கண்ணே தெரியல. கர்த்தர் மறைத்து வைத்தார். சிலருக்கு ஏன் ஆசீர்வாதம் மறைக்கப்பட்டு இருக்குதுன்னா தேவனை விட்டு விலகுகிறதுனால சில ஆசீர்வாதம் மறைக்கப்பட்டே இருக்குது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாரபட்சம் பார்க்காம அவர்களை வெளியே அனுப்ப, அதுல ஆண்டவருடைய கோபம் தெரிஞ்சது, ஆண்டவருடைய நீதி தெரிஞ்சது. கர்த்தருடைய நீதி, அவர் நியாயம் தீர்த்தா இப்படிதான் தீர்ப்பாரு. நியாயம் தீர்த்தா முள்ளு அங்கேயும் அசையாது இங்கேயும் அசையாது, நேர்கோட்டில் நிற்கும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லு, உனக்கு நியாய தீர்ப்பு நேர்கோட்டில் தான் நிற்கும்னு சொல்லு. அங்கெல்லாம் நேர்கோடு வராதா? ஆமென்.
நமக்கு நியாய தீர்ப்பு எப்படிதான் இருக்கும்? நேர்கோடு. அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அப்போ இதுல ஆண்டவருடைய நீதி தெரிகிறது. அப்போ எப்போ ஒரு மனுஷன் தவறுனானோ அப்பொழுதே பாவம் உள்ள பிறந்ததுனால வேதம் சொல்லுது, ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ நிச்சயமாய் ஒரு பாவினுடைய ரத்தம் சிந்தப்பட்ட அதுல பாவ மன்னிப்பு உண்டாகாதனால பாவம் இல்லாத ரத்தம் சிந்தப்படணும் என்று அன்றைக்கு எழுதப்பட்டு விட்டது. ஒரு ஆமென். அப்ப யாரு? தேவனே இறங்கி வந்தார். குமாரனே நான் மனுஷனா இறங்கி வந்து இவர்களுக்காக என் ரத்தத்தை நான் என்ன பண்ணுகிறேன்? சிந்தினேன். அப்பதான் அந்த பாவம் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மனுஷனா இறங்கி வருகிறார். மனுஷனுக்கு என்னென்ன உண்டோ எல்லாம், வலி, பசி, கண்ணீர், ஆசை, இச்சை எல்லாமே யாருக்கு இருந்துச்சு? கவனிக்கிறீங்களா? எல்லாமே இருந்துச்சு. வேதம் சொல்லுது, நம்மை போல அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். டீனேஜ் வரும்பொழுது சோதிக்கப்பட்டிருப்பார். புரியுதா? அவருக்கு வயசெல்லாம் வாலிப வயசுல தான் மரிச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாத்துலயும் சோதிக்கப்பட்டார். அப்ப அந்த சோதனை எல்லாம் பரிசுத்தமாய் ஜெயம் எடுக்க ஆரம்பிச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாவம் இல்லாத சுத்த கண்ணர். அல்லேலூயா. எந்த குறையும் இல்லை. அப்ப அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. ஒரு கொடூரமான ஒரு மரணம். யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு. வார்த்தையில, சரீரத்துல, எல்லா விதத்திலுமே ஆண்டவர் ஒவ்வொரு சித்திரவதையை அனுபவித்து நமக்காக மரித்தார். ஆமென். மறுபடியும் மரிக்கும் பொழுது கூட ஆண்டவர் சொல்லாரு, பிதாவே இவங்க தெரியாம செய்யறாங்க, இவங்களை மன்னித்திருங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் அன்பைத்தான் வெளிப்படுத்துகிறார். திருப்பி உயிர் தெழுந்த பிறகும் நான் பரலோகத்துக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் உங்களை அழைத்து செல்வதற்கு நான் தூதர்கள் அனுப்பலன்னு சொல்ல. தூதர்கள் கொடுத்து அனுப்பி வந்திருப்பாங்களா இல்லையா? ஆமென். பூமிக்கு போனோம், படாத பாடு பட்டாச்சு. மறுபடியும் நம்ம போனோம், தூதனை விட்டு அவங்க என்ன பண்ணிட்டு வருவாங்க? கூட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நினைக்கல. நான் திரும்ப உங்களை வந்து அழைத்து செல்லுவேன். அப்ப ஆண்டவர் மறுபடியும் நானே வந்து என் மனவாட்டியின் சபையை நானே என்ன பண்ணுவேன்? அழைச்சிட்டு போவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இப்பேற்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? இவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு ஆண்டவர், மகத்துவம் உள்ள ஆண்டவர் ஆராதிக்கிறோம். அப்ப இந்த ஆண்டவருக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிங்க, கரத்தை பிடிச்சு இந்த தேவனுக்கு நீ கொடுக்கிற கணம் என்ன கேளுங்க. இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த தேவனுக்கு நீ கொடுக்கிற கணம் என்ன? நீங்க அதைத்தான் தியானிக்க போகிறோம். இந்த மாசத்துல அதைத்தான் என்ன பண்ண போறோம்? ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிற கணம் என்ன என்று சொல்லி பார்க்க போறோம். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கனப்படுத்திக்கிட்டு இருக்கிறோமா? ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கனப்படுத்துறோமா? என்ன எதுக்குமே தலை அசைய மாட்டேங்குது. இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்கா கொடுக்குறோம், இப்படி வரோம், என்னென்னமோ பண்றோம். அப்ப இதுதான் கனமா? இதுலயே கனம் முடிஞ்சிருதா? நல்லா ஆராதிக்கிறோம், நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்துறோம். என்னடை காலமே எங்கள் ஆதாரமே, இதெல்லாம் ஒரு கணத்துல வந்து சேர்ந்துருமா? நல்ல பிரசங்கத்தை கேட்குறோம், உட்காந்து பாத்திரத்தை கழுவுறோம், சமையல் பண்றோம், என்னென்னமோ உழைக்கிறோம், என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆண்டவருக்காக. அப்ப இதெல்லாம் கணத்துல சேர்ந்துருமா? அப்போ இன்னைக்கு அதெல்லாம் கணம்தான். ஆனாலும் இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை நல்ல கொஞ்சம் நம்ம தியானிக்க போறோம். ராமன் சொல்லுவோமே, நல்ல புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. புரிஞ்சவங்க சத்தமா ராமன் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களோ, இதுல எந்த ஜனங்கள் போட போறோம்? இந்த ஜனங்கள், அந்த ஜனங்கள். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவன் ஒவ்வொரு சபையை பார்த்து குறை சொல்லிட்டு போறான். நாங்க அந்த சபை, எங்களுக்கு பெரிய கோபுரம், எங்க ஊர்ல அவ்வளோ பெரிய கோபுரம், அந்த கோபுரத்துல இருக்கிறவன் இன்னொரு கோபுரத்தை பார்த்து குறை சொல்றான். இவன் சொல்லுவான், டேய் நாங்க கோபுரம் வைக்க மாட்டோம், நாங்க ஆவியானவரை நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆவியானவருடைய சபை, நாங்கள் ஆவிக்குரிய சபை சொல்லி இவன் அவனை குறை சொல்ல, இவனை குறை சொல்ல, இந்த ஊழியக்காரன் அவங்கள குறை சொல்ல, அந்த விசுவாசி இங்க குறை சொல்ல, அப்பா ஆண்டு சொல்ல. மொத்தத்துல இந்த ஜனம் எல்லாம்
குறை சொல்ற கூட்டத்தை ஃபுல்லா ஆண்டவருக்கு பிரியமில்லாத கூட்டமெல்லாம் இந்த ஜனத்துக்குள்ள வந்துருது. ஆமென். இந்த ஜனமெல்லாம் உதடுகளினால என்ன துதிக்கிறாங்க, உதடுகளினால துதிக்கிறாங்க, நல்ல ஆண்டவர் நல்லா துதிக்கிறான், நல்ல ஆண்டவருக்கா சரி. ஆனா உதடுகளா துதிச்சு இவங்க இருதயம் எங்க இருக்குதா? ஆண்டவருக்கும் பைபிள் பக்கத்துல இருக்குது, ஆனா இருதயம் தூரம் இருக்குது. சிலர் கூட பாஸ்டர் பக்கத்துல இருப்பாங்க, சிலருக்கு சபை பக்கத்துல இருக்கும், சிலருக்கு எல்லாமே பக்கத்துல இருக்கும், ஆனா இருதயம் எங்க இருக்கும்? ஏசப்பா விட்டு ரொம்ப தூரமா இருக்கும். சில சபைகளில் இருக்க பாஸ்டருக்கு விசுவாசிகள் நல்ல ஐக்கியம் இருக்கும். ஒரு புது பொருள் வாங்குறதா இருந்தாலும் பாஸ்டர்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லுவாங்க, பாஸ்டர் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுனா கூட பாஸ்டர்கிட்ட கேட்டு தான் பெயிண்ட் அடிப்பாங்க. எது செய்யறதா இருந்தாலும் பாஸ்டருக்கு அவங்களுக்கு நல்ல உறவு இருக்கும், ஆனா ஏசப்பாவுக்கு அவங்களுக்கும் ஒரு ஆமென் சத்தமா. அப்ப ஆண்டவர் மொத்தத்தில் சொல்கிறாரே, உன் உதடுகள் என்னை கனம் பண்ணுகிறது, உன் இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்குது. இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் கனப்படுத்திக்கிட்டே இருக்கும். வெளிப்பிரகாரம் அப்படியே ஆண்டவர் அப்படியே கனம், இது கொடுத்தா கனம் வந்துடும், அது கொடுத்தா கனம் வந்துடும், இதை செஞ்சா கனம் வந்துடும். இன்னைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவர் உண்மையா நம்ம தேடி ஆராதிக்க போறோம். பக்கத்துல ஒரு நல்ல ஆமென் சொல்லுங்களேன், பக்கத்துல தட்டி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் குறிக்கிற கனத்தை நம்ம கொடுக்கிறோம்னு சொல்லி நம்மளே இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? சோதிச்சு பார்க்க போகிறோம். அப்ப ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் படைத்தார், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அப்ப அவங்க ஆண்டவரை கனப்படுத்தினாங்களா? எப்போ ஆண்டவரை கனப்படுத்தாம விலகி போனாங்க, முத பாவாங்க என்னதான் சொல்லுங்க? முத பாவம் என்னது? அப்போ நான் என் பிள்ளை, இப்போ நான் அதான் நீங்க அம்மா அப்பா இருக்கிறீங்க, பிள்ளைங்களை பெற்றவங்க இருக்கிறீங்க, உங்க பிள்ளைங்க உனக்கு சொத்து சொகத்தை தரணும், உனக்கு நல்ல பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கணும், என் பிள்ளை எனக்கு வேஷ்டி சட்டை நல்லா வாங்கி தந்தாயா, எனக்கு வாங்கி தந்தா அதை வாங்கி தந்தான்னு கொடுக்குற உனக்கு சமாதானத்தை பார்க்கலும் சந்தோஷத்தை பார்க்கலும் உங்க பேச்சு கேட்டு நடந்தா, உங்க வார்த்தைப்படி கேட்டு நடந்தாதான் பெரிய சந்தோஷம் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அதை தந்தாங்க, இதை தந்தாங்க, எனக்கு இதை தந்தான் அதன்றவரே, என் பிள்ளை என் பேச்சு கேட்டு எப்படினாலும் என்ன பண்ணுவான், நடப்பான் என்கிற ஒரு நிச்சயம், அது ஒரு பெரிய சந்தோஷம். அப்ப ஆண்டவருக்கு மற்ற சந்தோஷம் இல்லை, அவன் என் பேச்சு கேட்டு நடக்கணும், எனக்கு அவன் கீழ்ப்படியணும், இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்த்தாரு. ஆமென் அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஏற்கனவே இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கள மூலமா கொஞ்சம் பேசிட்டாரு, மறுபடியும் இதை உறுதிப்படுத்தி பேசுறாரு. எத்தனை பேர் அதை புரிந்து கொள்றீங்க? அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியில. கர்த்தர் சொன்னே, உனக்கு எல்லா கனிகளை வச்சிருக்கிறேன், ஆனா நடுவில் இருக்கிற கனியை நீ சாப்பிடவே சாப்பிடாத. ஆனா இந்த அம்மா எதை தான் போய் பறிச்சு சாப்பிட்டாங்க, அது பக்கத்துல நல்ல கனிகள் இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் சொன்னதை அவங்க கீழ்ப்படியாமல் செய்யும் பொழுது பாவம் உள்ள வர ஆரம்பிச்சுது. கீழ்ப்படியில. அப்ப ஆண்டவர் கொடுத்த கனம் என்னாச்சு? ஆண்டவர் கனப்படுத்தினாங்களா? அப்ப இன்றைக்கு தேவன் உன்னோட பேசுகிற சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறனாலே, ஐயா நம்ம பாட்டு பாடி ஆராதிக்கலாம், நம்ம என்ன நாள் செய்யலாம், ஆனா நீ கர்த்தருக்கு கனம் கொடுக்கல. உண்மைன்னு சொல்றவங்க ஆமென். ஆண்டவருக்கு என்ன நாள் செய்யறேன் பாஸ்டர், ஊழியம் செய்யறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், என்னெல்லாமோ பண்றேன், ஆனா கர்த்தர் பெரிய காரியத்துக்கு மட்டும் தான் நீ கீழ்ப்படியணும் அப்படி என்பதில்ல. சின்ன காரியத்துக்கு நீ கீழ்ப்படியாமல் போனாலும் கர்த்தருக்குரிய கனத்தை நம்ம சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். அதெல்லாம் அப்படிலாம் வாழ முடியுமா பாஸ்டர்? அப்படிலாம் இந்த உலகத்துல காலம் தள்ள முடியுமா? தள்ளனா தாயா உனக்கு அங்க பரலோகம், தள்ளனா ஆண்டவர் சொல்றார், ஓகே உன்னை விட்டுருவார். ஆண்டவர் கட்டாயப்படுத்த மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? கட்டாயமே படுத்த மாட்டாரு. பட்டு திருந்தி வா, பட்டு திருந்தி அடிபட்டு உருண்டு பிறண்டு என்ன பண்ணு வா. இளைய குமாரன் விட்டுட்டார், சொத்து வேணும் எடுத்துக்கோ, அது வேணும் இது வேணும் எடுத்துக்கோ. லாஸ்ட்ல வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, அவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமா? சத்தமா சொல்லுங்களேன், கீழ்ப்படியணும். அப்ப இன்னைக்கு நம்ம வெளியே இந்த பிரசங்கத்துல நம்ம கேட்கிறோம், ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும் கீழ்ப்படியணும். அப்ப எதெல்லாம் கீழ்ப்படிதல், எந்தெந்த காரியத்துல கீழ்ப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். ஆமென். சின்ன பிள்ளைங்க எல்லாம் கவனிங்க, எல்லாம் சின்ன பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? சரி, நான் இப்ப என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். பைபிள் சின்ன பிள்ளைங்களை பார்த்து உங்களுக்கு வேதாகமம் என்ன சொல்லுது இப்ப அக்கா வாசிப்பாங்க, சின்ன பிள்ளைங்கெல்லாம் கவனமா கவனிக்கணும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்ன பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். என்ன என்னையே தான் பார்க்கணும் எல்லாரும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன்னை போது அந்த வார்த்தை, உன்னை பெற்ற, சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க பாப்போம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. செவி கொடுன்னா என்னது? காது கொடுத்து வாங்கி அதை நமக்கு கீழ்ப்படியணும். ஆமென். கவனிக்கிறீங்களா? சரி, அப்போ உன்னுடைய பெற்றோர்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க என்ன பண்ண கீழ்ப்படுறீங்களா? நீங்க எல்லாரும்
எல்லாத்துக்கும் கீழ்படுறீங்களா? சிலதுக்கு கீழ்படிவேன். டேய் சேட்டை பண்ணாத அப்படின்னா கொஞ்சம் சேட்டையை நான் ஒழிச்சு வச்சு நான் என்ன பண்ணுவேன். நல்லா படிக்கணும், இல்லை நான் பார்த்து எழுதியே பழக்கமாயிட்டு. அப்படியா? அப்போ இன்னைக்கு அம்மா அப்பா உங்களுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களோ நல்ல காரியங்கள், அதுக்கு எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணணும்? கீழ்படியணும். நீ இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடணும், இதை செய்யக்கூடாது, இதை நீ அடம் பிடிச்சி என்ன பண்ணக்கூடாது. எனக்கு அதுதாம்மா வேணும்னு சொல்லி அடம் பிடிப்பேன். அம்மா அப்பா சொல்லுவாங்க, இல்லைம்மா நான் இன்னொரு நாள் வாங்கி தரேன்னு சொல்லும்போது அந்த அடம் பிடிச்சாலும் என்னதுதான்? நம்ம பிள்ளைங்க யாரும் நீங்கள் அடம் பிடிச்சி அழக்கூடாது. எங்க நம்ம பிள்ளை? ஆமென். நீங்கள் யார் என்ன பண்ணக்கூடாது? அடம் பிடிச்சி அழக்கூடாது. அடம் பிடிச்சி அழுதாலும் என்னதான் பாவம். உங்கள் அம்மா அப்பாட்ட நான் கேட்பேன், உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா தங்கமாக கீழ்படியுதா? ஸ்டெல்லா சிஸ்டர் நான் கேட்பேன், 2 வாண்டுங்க இருக்குது, இதுக்கு நல்லா கீழ்படியுதா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ராணி சிஸ்டர் கேட்பேன், இந்த பிள்ளைங்க எங்கே ஒன்றையும் காணும் இந்தாரு கீழ்படிதா? ஜெனிஃபர் கீழ்படிதாளா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆமாம் என் பிள்ளை தங்கம், சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? உங்களை குறித்து உங்கள் பெற்றவங்க என்ன பண்ணணும்? தம்பி உங்கள் அம்மா ராதா சிஸ்டர் நான் கேட்பேன், பையன் கீழ்படிதானா? ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணும். சரியா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிற சிறு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு என்ன பண்ணணுமா? கீழ்படியணும். அதை கீழே வாசிங்கம்மா. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது, இப்போ இல்லைங்க, உன் தாய் வயது சென்றவள் ஆகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே. இப்போ ராணி சிஸ்டர் வயசானாங்கன்னா இவங்க எப்படி இருப்பா? இந்த ஜெனிஃபர் எப்படி இருப்பா? இப்படியே இருப்பா, வாலிபலா ஆயிருவா. இப்போ வாலிபங்க கவனிங்க, உன் தாய் தகப்பன் வயது சென்றவளாய் மாறும் பொழுது, இல்லை அடுத்தடுத்து இருக்குங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கீங்களா? இப்போ வாலிபர்கள் உன் தாய் தகப்பன் வயது சென்றவளாய் மாறும் பொழுதுதான் நம்ம யாரா மாறுவோம்? அரும்பு மீசை, கொஞ்சம் அழகு, அப்படி ஒரு ஸ்டைலு, அப்படி எல்லாமே வரும் பொழுதுதான் அம்மா அப்பா கூட போகிறதே நமக்கு அவமானமாக இருக்கும். சில நேரம் அம்மா அப்பா கூட போகிறதே, ஏன்னா அம்மா அப்பா கண்டிஷன் பண்ணிட்டே இருப்பாங்க, அதை பண்ணாது இதை பண்ணாது. அதனால் கொஞ்சம் ஒரு அம்மா நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். அம்மா அப்பா அப்படி போவாங்க, அப்படிதான் வருவார். எத்தனை பேர் அம்மா அப்பா கூட போகிறீங்க? ஏம்மா நீ போமா, அதுக்கு கால் கடக்கு நடந்து போவான் அந்த பாவம். இவன் சும்மா தான் பைக்கில் போவான். ஆனால் அப்படி நீ நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க நம்ம சபையில் இருக்கிற வாலிப தம்பிமார் தங்கச்சிமார், உன் தாய் தகப்பனுக்கு நீ கீழ்ப்படியணும். உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியது தேவனை கனப்படுத்துவதற்கு சமம். கை தட்ட மாட்டேன்னு தெரியும். ஆமே இல்லை, சிலர் வந்து ஆண்டவருக்கு மட்டும் கீழ்ப்படிவான். சிலர் பாஸ்டர் சொன்னா வேத வாக்கு, அவங்க அம்மா நினைப்பாங்க பாஸ்டர் மேல இவர் சொன்னா மட்டும் கீழ்ப்படிதான், வீட்டில் இவர் சொன்னா. ஆமே, ஏன்னா பைபிள் அதை தான் சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுது? உன் தாய் தகப்பன் வயது சென்றவள ஆகும்பொழுது அவளை அசட்டை பண்ணாத, எழுதினவர் ஆண்டவர். அப்ப இந்த வார்த்தையை நீ மீறும் பொழுது ஆண்டவருக்கு நீ கனத்தை கொடுக்கல. நம்ம நினைக்கிறோம் நம்ம அம்மா அப்பாவுக்கு தான் கனத்தை கொடுக்கல, நம்ம அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ கனத்தை கொடுக்கலனாலே முடிஞ்சு போச்சு, உன் ஆண்டவர் அறுத்து வெளியே தூக்கி வச்சிருவாரு. கையை உயர்த்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாலிபர்கள் மட்டுமில்ல, பெரியவர்களும், திருமணமானவர்கள், சகோதரி ஆனாலும் சகோதரர்கள் ஆனாலும், உன் தாய் தகப்பன் வயது சென்றவள் ஆகும் பொழுது அவங்களை அற்பமா நீங்க பார்க்க கூடாது. ஆமே, ஏன்னா நமக்குன்னு ஒரு குடும்பம் வந்துடும். நம்ம அது வரைக்கும் நம்ம தனிமையா சுத்திட்டு இருப்போம். அது வரைக்கும் அம்மாவுக்கு செல்ல பிள்ளை, அம்மாவுக்கு அப்படிப்பட்ட பிள்ளையா இருப்போம். ஆனா எனக்குன்னு ஒரு துணை வந்த பிறகு, அந்த துணைக்கு இன்னொரு குட்டி துணையும் வந்த பிறகு, அது வளரும் பொழுது ஏகப்பட்ட டென்ஷன், அது இதுன்னு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மாம்சத்துல எதை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருப்போம்? கவனிக்கிற பிள்ளைங்க, பெரியவங்க, நம்ம அம்மா அப்பாவை கொஞ்சம், ஏன்னா அவங்க வயது சென்று ஆகும் பொழுது அவங்களுக்குள்ள சில காரியங்கள் குறையத்தான் செய்யும். ஆமே, நம்ம வயசே ஆகாம இருந்தா பிரச்சனை இல்லை, நமக்கும் வயசு ஆகும். அல்லேலூயா. நம்ம என்றும் இளமையா இருந்தா பிரச்சனை இல்லை, நமக்கு என்ன ஆயிரும்? இன்னைக்கு எங்க அம்மா அப்பா அந்த வயசுல செய்யற வேலையை நம்மளால இன்னைக்கு செய்ய முடியல. நாளைக்கு எங்க அம்மா அப்பா வயசாகும் போது நம்ம அவங்க வயசாகும் போது நமக்கு அது கூட என்ன பண்ண முடியாது. ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன பிள்ளையிலே ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒருத்தங்க எதில் சாப்பாடு கொடுப்பாங்களாம், அவங்க பையன் ஒரு ஓடில் சாப்பாடு கொடுப்பானா, அதை அவங்க பையன் பத்திரமா தூக்கி என்ன பண்ணுவானா, வச்சிருப்பானா, ஒழிச்சு வச்சு. ஒரு காலத்தில் அவங்க அம்மா அப்பா வயசாகும் பொழுது அந்த தட்டை தூக்கிட்டு அந்த பையன் என்ன பண்ணுவானா, கேப்ப ஏன்டா எனக்கு இதில் தர, நீங்கள் அப்படி தானப்பா தாத்தா பாட்டிக்கு கொடுத்தீங்க. அன்னைக்கு தெரியும் உயிரே அத்தை மாதிரி இருக்கும், உயிரே. அதனால உன் தாய் தகப்பன் உனக்கு சொத்து. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் தாய் தகப்பன் உனக்கு சொத்து. அவங்க தவறுனாலும் உன்னால கொடுக்க முடிஞ்ச கனத்தை கொடு.
உனக்கு கொடுக்க முடிஞ்ச உதவியை கொடு, அவ்வளோதான். ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. நாம் எதை செய்கிறோமோ அது நமக்கு 4 மடங்காக திரும்ப வரும். உன் தாய் தகவன் வயது சென்றவளை ஆகும் பொழுது அவங்களை அசட்டை பண்ணாத. மனைவி கிட்ட ஒரு பேச்சு, தாய் தகவன் பேச்சு, யார்கிட்ட எந்த ஞானமாக நடக்கணும் என்கிற அறிவு நமக்கு வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டே உன் தாய் தகவன் அசட்டை எண்ணிடாதீங்க. உன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் நீ குறையக்கூடாது. உன் தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் எல்லளவும் குறையக்கூடாது. ஒரு ஆமென். சிலர் கணவர் வந்தா வேத வாக்கியா நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் அத்தா அப்பான்ற வார்த்தை மறந்து அத்தான்ட்டு வந்துடும். அத்தான் என்ன சொல்றான், அவர் கிழிக்கிற கோட்டுக்குள்ளதான் அத்தா அவங்க இருக்கணும். அம்மா அப்பாவை மதிக்கிறது கிடையாது, அம்மா அப்பாவுக்கு ஒரு காரியம் கொடுக்கறது கிடையாது. அத்தான் 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 எந்த நேரம் அத்தான் அத்தான்ட்டே சிலதெல்லாம் இருக்கும். நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். அவங்க புருஷனா சிலர் அவங்களுக்குலாம், ஏன்னா புருஷனை கை வச்சாதான் அவர் நமக்குள்ளே இருப்பார். மனசார சோறு போடாது, போயிடுவாரோன்ட்டு சோறு போடும். சில ஆளுலாம் மனசார செய்ய மாட்டாங்க. எங்க விட்ட ஆளு பறந்துருன்ட்டு பறந்துரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உண்மையை சொல்கிறேன், இயல்பாக சொல்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேரம் வருது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இவைகளுக்கு எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணணும்? வேதத்தில் இன்னொரு வசனத்தில் இப்படியா சொல்லுகிறது, வாசிக்கலாமா? கொலேசியர் 3:18. கொலேசியர் 3:18 வாசிங்க பார்ப்போம். மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்பாடா, எல்லாம் கவனிங்க பாப்போம். ஆமென். என்ன ஆமெனியே காணோம்? வேதம் அழகா சொல்லுகிறது, மனைவிகளே, மனைவிமார்கள்லாம் கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன என் ஒய்ஃப் சத்தம் மட்டும் அதிகமாக கேட்குதுங்க? சத்தமா சரி. அப்போ மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு, உங்க மனைவிமார்கள்லாம் கையை பிடிச்சிக்குங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை சொல்லுங்க, உங்க புருஷருக்கு. இன்னும் ஒன்றும் கையை பிடிக்க மாட்டேங்குது. உங்க புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஏன்னா ஸ்திரீகளுக்கு யார் தலையா இருக்கிறாங்களா? அது வந்ததுலேருந்து தான் பாஸ்டர் எனக்கு தலை எழுத்தே மாறிட்டு. அது வரைக்கும் என் தலையெழுத்து நல்லா தான் இருந்துச்சு. என்னைக்கு இந்த தலை வந்துச்சோ அன்னையிலேருந்தே எனக்கு தலை இப்படி கவர்ந்தம் வந்தான். இன்னைக்கு வரைக்கும் என் தலை பாடுபட்டுட்டு தான் இருக்குது. அது என்னவோ தெரியல. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களே உங்களுக்கு தலையா இருக்கிறார்கள். ஆமென். அதனால அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அவர்களுடைய கடமைகளை நம்ம கட்டாயமா செய்தே ஆகணும். இப்படி கீழ்ப்படுகிறது யாருக்கு கனப்படுத்துவதற்கு சமம்? புருஷர்களை ஸ்திரீகள் வேதத்தில் ஆண்டவர்மார்களே என்று கூப்பிட்டாங்களாம். கவனிக்கிறீங்களா? புருஷர் எப்படி கூப்பிட்டாங்களா? ஆண்டவர்மாரே. இப்பெல்லாம் அவன இவன எவன என்னென்னலாமோ என்ன பண்றோம்? உண்மையை சொல்றேன், எப்போ ஒரு வார்த்தைக்கு, தேவ வார்த்தைக்கு மீறி நடக்கிறியோ கட்டாயமா 100க்கு 100 நீ தேவனை கனப்படுத்துகிறவளே அல்ல. தேவனை, ஆண்கள் அதே மாதிரிதான். மனைவி கடைசின்னு சொல்லி சவுட்டி மீச்சிடக்கூடாது. ஆமென். எடுத்தோன்னே ஓ வீட்டுக்கு போ, தெரியும் போக மாட்டான்ட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். போயிருட்டுமே 2 நாள் ஆள் இருக்க மாட்டாரு. ஆமென். உண்மைதானே? இயல்பு தானே? அல்லேலூயா. அப்போ வேதத்துக்கு நம்ம கீழ் நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், இது இப்படியே ஆண்டவருக்கு அப்படியே பாட்டு பாடி இப்படி பண்றது அப்படி பண்றது மட்டும் தான் அவர் கொடுக்குற கணம். இதையும் ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறார். மனைவிகளே உங்க புருஷருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. புருஷர்களே உங்க மனைவிகளை நேசிக்கணுமா? நேசத்தை எங்க மட்டும் தான் வைக்கணும்? நம்ம நேசத்தை எங்க மட்டும் தான் வைக்கணும்? மனைவிக்கு மேல மட்டும் தான் வைக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இவைகளை நம்ம செய்யும் பொழுது நம்ம கர்த்தரை என்ன பண்ணுகிறோம்? கனப்படுத்துகிறோம். தேவனுக்குரிய கனம் கொடுக்கிறோமா? என்ன கொடுக்கிறோன்னு சொல்றவங்க மட்டும் மனசுல இருந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்குரிய கனத்தை நம்ம எப்படி நம்ம செய்யும் பொழுது கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா.